எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம ஒரு கருத்து பார்க்க போறோம். எதை நிதானித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி பைபிள்ல போடப்பட்டிருக்கிறது. யோசிச்சு பாருங்க எங்க இருக்குன்னு. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 19வது வசனம் 20வது வசனத்துல இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. பேதுருவும் யோவானும் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமோ இருக்குமோ என்று நீங்கள் நிதானித்து பாருங்கள். அநேக காரியங்களை நிதானித்து பார்க்க சொல்லி இருக்கிறது. இன்றைக்கு நான் உங்களோடு ஒரு கருத்தை நான் தான் சொல்ல போறேன். நானு எதை நிதானித்து பார்க்க வேண்டும்? முதலாவது பாயிண்ட், தேவனுக்கு செவி கொடுக்கிறது எவ்வளவு முக்கியம். ஆனா இன்றைய காலகட்டங்களில உங்களுக்கு மனிதர்களை பிரியப்படுத்த, மனிதர்களுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து செய்ய தகாதவைகளை நம்ம செய்து விடுகிறோம். ஆண்டவர் துக்கப்படுகிறார். ஐயோ, என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க மாட்டேங்குதே, மனுஷ வார்த்தைக்கு செவி கொடுக்கிறார்களே என்று ஆண்டவர் துக்கப்படுகிறார். அடுத்து, மனுஷனுக்கு செவி கொடுக்கிறது நியாயமா இருக்குமோ? இருக்காதுங்க. மனுஷன் பச்சபாதம் உள்ளவன். பிடிச்சவங்களுக்கு ஒரு மாதிரி நியாயம் செய்வான், பிடிக்காதவங்களுக்கு ஒரு விதமா நியாயம் செய்வான். அதனால மனுஷர்களுக்கு பிரியமான காரியங்களை நம்ம செய்யக்கூடாது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். யாருக்காகவும் இயேசுவை விட்டு விடாதீர்கள், மனிதர்கள் பேச்சை கேட்டு. இரண்டாவது, மனிதனுக்கு செவி கொடுத்து மற்றவர்களுக்கு தீங்கு செய்து விடாதீர்கள். இன்றைய காலகட்டங்களில மனிதர்களுடைய பேச்சை கேட்டு மற்றவர்களுக்கு தீங்கு செய்கிற காரியங்கள் அநேகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அதனால நம்ம யாருக்கும் தீங்கு செய்யக்கூடாது. இதுதான் நம்ம இந்த வசனத்துல இருந்து நம்ம கற்றுக்கொள்கிறோம். தேவனுக்கு செவி கொடுங்க, உங்க குடும்பம் தலைக்கும், உங்க ஆசீர்வாதம் வரும். தேவனுக்கு பிரியமாய் நீங்கள் நடக்கும் போது எல்லா ஆசீர்வாதங்களும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். அடுத்த 20வது வசனத்துல பாத்தீங்கன்னா, நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்க கூடாது என்று கதட்டினார்கள். இயேசுவை குறித்து நம்ம மற்றவர்களுக்கு சொல்லும் போது மற்றவர்கள் அப்படித்தான் நம்மளை மிரட்டுவார்கள். இயேசுவுக்காக யாரையும் விட்டு விடலாம், யாருக்காகவும் இயேசுவை விட்டு விடாதீர்கள். ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாரா. God bless you. Thank you.